வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற அணைக்கட்டு தொகுதியோட அரசியல் களத்தை ரொம்ப ஆழமா அலசி ஆராய போறோம். இது வெறும் தேர்தல் கணக்குகள் பத்தின ஒரு பார்வை இல்ல. இது ஒரு நல்லாட்சிக்கான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பாருங்க, இந்திய தேர்தல்களோட அந்த பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அணைக்கட்டு மாதிரி இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். இங்கதான் மக்களோட அன்றாட தேவைகளும் அரசியல் நகர்வுகளும் ஒன்னோட ஒன்னு சந்திக்குது. அணைக்கட்டோட கதை ஒரு தனிப்பட்ட கதை இல்ல, இது இந்தியாவில இருக்கிற பல கிராமப்புற தொகுதிகளோட பிரதிபலிப்பு. இந்த மண்ணோட குரலுக்கு நாம காது கொடுத்தா மட்டும்தான் உண்மையான மாற்றத்துக்கான வழிய கண்டுபிடிக்க முடியும். சரி, நம்மளோட இந்த ஆய்வா ஒரு 5 பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல அணைக்கட்டு மக்களோட நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். அடுத்து களத்திலிருந்து வர சிக்னல்களை எண்கள் மூலமா புரிஞ்சுப்போம். மூணாவதா மக்கள் கொடுத்த தீர்ப்போட உள்ளர்த்தம் என்னன்னு ஆராய்வோம். நாலாவதா ஒரு வெற்றிகரமான ஆட்சிக்கான செயல் திட்டத்தை எப்படி வடிவமைக்கலான்னு பாப்போம். கடைசியா கண்ணியமான வாழ்க்கையை நோக்கி எப்படி நகரலான்னு சிந்திப்போம். வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அணைக்கட்டோட நாடித் துடிப்பு. அதாவது அரசியலுங்கிறது மக்களோட அடிப்படை தேவைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. பெரிய சித்தாந்தங்கள், கட்சி முழக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் உண்மையில என்னதான் எதிர்பார்க்கறாங்க? 3 வார்த்தை தாங்க: தண்ணீர், சாலை, வேலைவாய்ப்பு. கட்சி பேதங்கள், அரசியல் ஆரவாரங்கள், இது எல்லாத்துக்கும் மேல இந்த 3 விஷயம்தான் இந்த கிராமப்புற தொகுதியோட அன்றாட வாழ்க்கையையும் போராட்டங்களையும் தீர்மானிக்குது. இதுதான் இங்க இருக்கிற மக்களோட இதய துடுப்புன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, பொதுவான பிரச்சனைகள் எப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட கதையா, நிறைவேறாத ஒரு தேவையா மாறுதுன்னு. பல தலைமுறையா கனவு கண்ட அணைக்கட்டு அணைத்திட்டம் இன்னைக்கும் ஒரு நிறைவேறாத வாக்குறுதியா நிக்குது. பீஞ்சமந்த மலைச்சாலை இன்னும் முழுமையடையல. குழாயில வர தண்ணி எப்ப வரும் சொல்ல முடியாது. பழங்குடியின இளைஞர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு திட்டங்கள் இல்ல. மலை கிராமங்கள் இன்னமும் அடிப்படை வசதிகளுக்காக ஏங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வெறும் குறைகள் இல்லங்க, இது மக்கள் நம்பிக்கை மேல விழுந்த ஆழமான விரிசல்கள். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மக்கள் நம்பிக்கையில வீழ்ந்த அந்த விரிசல்களை இப்போ நாம எண்கள் மூலமா அளந்து பாப்போம். ஏன்னா டேட்டா பேச ஆரம்பிக்கும் போது நாம ரொம்ப கவனமா கேட்கணும். அது உண்மையான கதைகளை நமக்கு சொல்லும். இந்த நம்பரை பாருங்க, 3.2%. இதுதான் 2021 தேர்தல்ல தற்போதைய எம்எல்ஏவோட வெற்றி வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நூலிழ வித்தியாசம். இது என்ன காட்டுதுன்னா, தொகுதி ரொம்ப ஆழமா பிளவுபட்டிருக்கு. வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அமைதியா இல்லாம ஒருவிதமான கொந்தளிப்புல இருக்காங்கன்னு அர்த்தம். இங்க ஒவ்வொரு வாக்கும், ஒவ்வொரு சின்ன பிரச்சனையும் வெற்றியே தீர்மானிக்கும். அடுத்ததா 77%. இது 2021 தேர்தல்ல பதிவான வாக்கு சதவிகிதம். இவ்ளோ அதிகமான வாக்குப்பதிவு என்ன சொல்லுது? மக்கள் மாற்றத்துக்காக ஏங்குறாங்க, பரணத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு இது காட்டுது. இது ஒரு அலட்சியத்தோட அடையாளம் இல்ல, இது ஒரு தீவிரமான ஈடுபாட்டோட அடையாளம். இது அணைக்கட்டு தொகுதியோட ஒரு சுருக்கமான டேஷ்போர்டு. இங்க தலித் மக்கள் கணிசமாவும், பழங்குடியின மக்கள் நடுத்தர அளவிலும், மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதிகமாவும் இருக்காங்க. இது பெரும்பாலும் ஒரு கிராமப்புற தொகுதி. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தா 2 முக்கிய கட்சிகளுக்கு நடுவுல போட்டி எவ்ளோ கடுமையா இருந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது. இந்த எண்கள் தான் களத்துல நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளரோட வியூகத்தையும் தீர்மானிக்குது. இந்த தொகுதியோட சமூக கட்டமைப்ப இந்த வரைபடம் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த சமூக அமைப்பை சரியா புரிஞ்சுக்கிறது வெவ்வேறு சமூகங்களோட குறிப்பிட்ட தேவைகளை நிறைவேற்ற ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு சமூக குழுவுக்கும் தனிப்பட்ட தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஒரு உண்மையான தலைவரோட கடமை அந்த தேவைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுறதுதான். இதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற கண்ணியத்தை நிலைநாட்டுறதோட முதல் படி. சரி, எண்கள் சொல்ற கதையிலிருந்து இப்போ களத்துல இருக்க அரசியல் போட்டியாளர்களை பத்தி பாப்போம். இந்த போட்டிச் சூழலை உருவாக்குற அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ஆராய்வோம். நாம இங்க தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசல, அமைப்பு ரீதியான இயக்கவியலை பத்தி தான் பேசுறோம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட பலவீனங்கள், தாமதமாகிற முக்கிய திட்டங்கள், அடிப்படை வசதிகள்ல இருக்கிற குறைபாடுகள், தண்ணீர் பிரச்சனையால மக்கள் கிட்ட இருக்கிற கோபம், அப்புறம் அந்த சின்ன வெற்றி வித்தியாசத்தால சரிஞ்சிருக்கிற நம்பிக்கை. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியோட பலம், கிராமப்புறங்கள்ல இருக்கிற வலுவான நெட்வொர்க், வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, குடும்ப அரசியல் பாரம்பரியம். இதுல இருந்து ஒரு தெளிவான வியூகத்துக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, பிரச்சனைகளை பத்தி பார்த்தது போதும், இப்போ தீர்வுகளை நோக்கி போகலாம்.
திறமையா ஆட்சி செஞ்சு எப்படி ஜெயிக்கலான்னு நினைக்கிற எந்த ஒரு தலைவருக்கும் டேட்டாவை அடிப்படையா வச்சு உருவாக்குன ஒரு தெளிவான செயல் திட்டத்தை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியமானது. திறமையான வியூகம்னா சும்மா குறை சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா நம்பகமான ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்று வழியை காட்டுறதுதான். அதனால அடுத்த சில ஸ்லைடுகள்ல நாம தோல்விகளை சுட்டி காட்டுறதை விட்டுட்டு உண்மையான தீர்வுகளை எப்படி முன்வைக்கலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு, அதாவது ஒரு 4 முனை வியூகம். நம்ம கலாச்சாரத்தோட ஆழமா வேரூன்றிய ஒரு திட்டம். 1. சிவனோட ஆக்ரோஷம் மாதிரி ஆளுங்கட்சியோட தோல்விகளை, குறிப்பா தண்ணீர், உள்கட்டமைப்பு பிரச்சனைகளை வலுவா முன்னிலைப்படுத்தணும். 2. விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை மாதிரி சவாலை ஏத்துக்கிறவரை ஒரு நிலையான மண்ணின் தலைவரா முன்னிறுத்தணும். 3. பிரம்மாவோட படைப்பாற்றல் மாதிரி வேலை வாய்ப்புக்கும் இளைஞர் பயிற்சிக்கும் புது திட்டங்களை முன்வைக்கணும். 4. துர்க்கையோட பாதுகாப்பு மாதிரி பெண்களுக்கும் நலிந்த சமூகங்களுக்கும் பாதுகாப்பு திட்டங்களை உறுதியளிக்கணும். இது ஒரு முழுமையான அணுகுமுறை. பாருங்க, இது வெறும் வெற்று வாக்குறுதிகள் இல்ல, இது உறுதியான செயல் திட்டங்கள். உதாரணத்துக்கு, அணைய கட்டுறது செலவு சுமார் 17-18 கோடி. பலன் என்ன? வருஷம் முழுசும் பாசனம். பீஞ்சமந்தை மலைச்சாலையை அமைக்கிறது செலவு 5-10 கோடி. பலன் என்ன? சந்தைக்கு நேரடி வழி. வேளாண் பதப்படுத்தும் மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் செலவு சுமார் 5 கோடி. பலன் என்ன? சுமார் 500 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை. இது எல்லாமே நாம முதல்ல பார்த்த மக்களோட குறைகளுக்கு நேரடியான தீர்வுகள். இந்த வரைபடம் நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை எங்க சரியா ஒதுக்கீடு செய்யணும்னு தெளிவா காட்டுது. மக்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அந்த பிரச்சனைகள் மேல தெளிவான கவனம் செலுத்தப்படுதுன்னு இது நிரூபிக்குது. இது வெறும் செலவில்லைங்க, இது நல்லாட்சியின் மேல செய்யப்படுற ஒரு முதலீடு. இந்த முதலீட்டோட உண்மையான ரிட்டர்ன் மக்களோட நம்பிக்கையும் அவங்களோட நல்வாழ்வு தான். நம்ம ஆய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த வியூகங்களையும் தரவுகளையும் அதோட இறுதி நோக்கத்தோட இணைக்க போறோம். அது வேறொன்னும் இல்ல, மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறது தான். ஒரு வாக்காளர் தன்னோட வாக்க அளிக்கும்போது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ஒப்புதலை கொடுக்கறார். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். தேர்தல்கள்ல வெற்றிங்கிறது பிரம்மாண்டமான வாக்குறுதிகளால வர்றதில்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அன்றாட கண்ணியத்தை உறுதி செய்யற ஒரு நம்பகமான பாதைய உருவாக்குறதால தான் வருது. அணைக்கட்டு பகுப்பாய்விலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். வெற்றிகரமான அரசியல்கிறது வாக்காளர்களோட தேவைகளை உறுதியான அளவிடக்கூடிய செயல்களா மாத்துறதுதான். நாம இந்த ஆய்வை ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம். நம்ம கிட்டே இருக்கிற இந்த தரவுகளை ஒவ்வொரு குடிமகனுக்குமான கண்ணியமா எப்படி மாத்துறது? டேட்டாவை அடிப்படையாக கொண்ட அரசியலோட உண்மையான நோக்கத்தை பத்தி யோசிக்க இந்த கேள்வி உங்களை தூண்டணும்னு நம்புறேன். ஏன்னா இது வெறும் எண்களை பற்றியதில்ல, இது மனித வாழ்க்கைய பற்றியது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 00042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.